பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே கிருபையாக இறங்கி இந்த 8வது நாளில் என்றும் ஜெயம் இந்த மாதிரி வார்த்தையை தியானிப்பதற்கான நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் மிகவும் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருக்கே எப்போதும் கனமும் துதியும் மகிமை உண்டாகட்டும். அவர் மாறாதவர். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்வது மறுபடியும் ஒரு முறை, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் இன்று வேத வசனங்களிலிருந்து சிலவற்றை நாம் தியானிப்போம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது மிக முக்கியமானது. நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ப முடியாது, அது உறுதி. பார்க்க முடியாது, அது நிச்சயம். ஹல்லேலூயா. காற்று இருக்கு காற்றுன்னா காட்ட முடியாது, ஆனால் காற்று இருக்குது. அது இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. அந்த விசுவாசம்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான உயிராக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை குறித்து இப்படி சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுதான்? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இருக்கு, விசுவாசம் இருக்கு. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இன்னைக்கு அழகா நமக்கு அதுக்காக நாம் வாசித்த வேதப்பகுதி, இன்றைக்கி அதிகாலையில் படித்ததில் அதை பற்றி மிக அழகாய் தெளிவாய் இருக்கின்றன. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மீதி நமக்கு 2 நாள் மட்டும் இருக்குது. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசத்துக்கானவங்க, விசுவாசத்தில் ஜெயித்தவங்க சிலர் பற்றி முடிஞ்சால் ஆண்டவர் சித்தம்னா அவைகளை குறித்து நாம் பார்க்கலாம். உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்கள். அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது, கட்டாயம் வீண் போகாது. நம்புகிற நம்பிக்கை உங்களை ஒட்டாது. ஆகவே இன்னைக்கு படித்ததான யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கவனித்து பாருங்கள். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நல்லா கவனிச்சுக்குங்க, வாழ்க்கையில் மனுஷனுக்கு சோதனை என்னதான் செய்துங்க, வரத்தான் செய்து. பலவிதமான வழிமுறைகளிலே சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி சோதனைகள் வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அப்படி சோதனைகளில் அகப்படும் போது நமக்கு தேவை என்னங்க, விசுவாசம். இது ரொம்ப முக்கியம். பல்வேறு விதமான சோதனைகள், அவைகளில் நாம் தைரியமாக நிற்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அழகா யாக்கோபு எழுதுறார் பாருங்க, இப்படி, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இங்கே சொல்லப்படுகிற பொறுமை உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. நீங்கள் நம்புறது நடக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஹல்லேலூயா. உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எதை சந்தோஷமாக எண்ணுங்க? நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பரீட்சை வருது, அதில் என்னவா இருக்கணும்? பரீட்சை வருது, அதில் என்னவா இருக்கணும்?
பொறுமையாக இருக்கணும். அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கு வருகிற பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். எது நீடிச்சுக்கிட்டே இருக்கும்? அந்த பரீட்சை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக, தைரியமாக, பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா அதால் இருக்க முடியாது. அதுக்கு அதுவே பிரச்சனை ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயம், இந்த மாதிரி சோதனை, இந்த மாதிரி பரீட்சை நமக்கு வரும்போது அதை நம்ம என்னணுமா? மிகுந்த சந்தோஷமா, கட் பண்ணி சொல்லக்கூடாது, மிகுந்த சந்தோஷமா என்னணும், ரொம்ப சந்தோஷமா என்னணும். ஹல்லேலூயா. இதை மட்டும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா வெரி குட். உங்களை ஜெயிக்க ஒருத்தராலையும் முடியாது. சோதனை வரும் பொழுது அழுவறதுக்கு பதிலாக சந்தோஷப்பட்டுட்டிங்கன்னா, சிரிச்சிட்டிங்கன்னா, மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க ஒருத்தருமே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். நல்லா கவனிச்சுங்க. அதாவது ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பொறுமை அது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது, யாரை ஞாபகம் வருதுன்னா, ஆபிரகாமை ஞாபகம் வருகிறது. ஆபிரகாம் 75 வயதிலே ஆண்டவரை ஆபிரகாமை அழைத்தார். இப்போ 100 வயசாக போகுது. 100 வயசாக போகுது. ஆனால் என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ பொறுமை எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க? 20 வருஷம், 25 வருஷம் ஆயிருக்குங்க. 25வது வருஷத்தில் குழந்தையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே அவர்கள் இருவருக்கும், அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறப்பதற்கான, பெற்றெடுப்பதற்கான எந்த விதமான சரீரத்தில் அதுக்கான எந்த விதமான சாதகமான ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாமே செத்து போச்சு. அப்போ கவனித்து பாருங்கள், பொறுமை தன் சரீரம் செத்து போகக்கூடிய அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது என்றால், அந்த பொறுமையை கௌரவப்படுத்தும் வண்ணமாக 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கை கட்டி ஆண்டவர் ஹல்லேலூயா. 100 வயசில் ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. இதை விட பொறுமையை ஆபிரகாமுக்கு என்ன சொல்லலாம்னா, சுமார் 120 வயசு இருக்கும்போது பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம், ஆபிரகாமுக்கு உத்தேசமாக ஒரு 120 வயசு இருக்கலாம். அப்போ போய் பொறுமை மறுபடியும் வேலை செய்து பாருங்கள் எப்படின்னு. என்ன மாதிரி வேலை செய்து, நீ உன் குமாரனையும் உன் நேசகுமாரனைன்னு சொல்லியிருக்காங்க, அவன் எனக்கு என்னவா செய்ய, தகன பலியாக எனக்கு செலுத்துன்னு சொல்கிறாரு. மிருகங்களை பலியிடுவது வழக்கம், அதை தகன பலியாக பலியிடுவது வழக்கம். ஆனால் இப்போ சொந்த மகன், ஒரே குமாரன், வேற ஒரு ஆளே கிடையாது, கொண்டு வந்து எனக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துன்றப்ப, அதை சொன்ன அடுத்த நாள் அதிகாலையில் எழும்பி கிளம்பிட்டாருங்க. பொறுமை எப்படி இருக்கு? பூர்ணமாக கிரியை செய்து. மனைவிட்ட சொன்னதாக இங்கே இல்லை. வேலைக்காரங்களோட போகிறாங்க. அங்கே போயிங்க அவர் 3 நாள் பிரயாணம் போகிறார். பலி செலுத்துவதற்கு போகிறது எவ்வளோ நாளுங்க? 3 நாள். சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சர்ச் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு காலகட்டமாக ஆகிப்போச்சு. இல்லைன்னா என்னங்க பக்கத்தில் ஒரு சர்ச்சு வந்துருக்குதுங்க, நான் அங்கே போயிடுறேங்க. அல்லது சில நல்லவங்க அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்கிறதில்ல. எத்தனை வருஷமாக ஒன்றா பழகியிருந்தாலும் சரி, சந்தோஷமாக சபையில் இருந்திருந்தாலும் சரி, எந்த பொறுப்பை எடுத்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு சாதகமாகும் போது டப்புன்னு அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி எந்த ஃபீலும் இல்லை.
நான் இதை எதுக்காக சொல்ல வர்றேன்னா, 3 நாள் பிரயாணம் பண்ணார். இதான் தகன பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. அது என்ன 3 நாள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது? இன்றைக்கி என்ன 3 நாள், என்ன எத்தனை நாள் வேணாலும் பெட்ரோல் அடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கான சான்ஸே இல்லை. அப்படி நடந்து போக காலகட்டத்தில் அந்த குறித்த இடத்துக்கு போனார். ஏன் குறித்த இடத்துக்கு போகணும்? நம்மளை ஆண்டவர் எங்கே ஃபிட் பண்ணி வச்சுருக்காரோ அங்கே தான் நம்ம இருக்கணும். ஏன் அங்கே தான் இருக்கணும்? ஆமாம், இந்த விரல் இங்கே தான் இருக்கணுங்க. இந்த விரல் உங்கள் யாரோடைய கையிலையாவது வந்துச்சுன்னா இந்த விரல் இருக்குமா? அது உயிராக இருக்குமா? எப்படி? அப்போ இதுலேருந்து அது என்ன செய்யவே முடியாதுங்க, ரிமூவ் ஆகவே முடியாதுங்க. நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து அழகாக அருமையாக இணைச்சிருக்கார். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நாற்று இருக்குல்ல, நாற்று நெல்லை வந்து முதல்ல தூவி நாற்று வரும், அதை பறித்து தான் நடுவாங்க. நாற்றை பறித்து நடுவாங்க. இப்போ தென்னங்கன்னு ஒரு இடத்துல பதியம் போட்டு எடுத்து நடுவாங்க. தொடங்கிறது ஒரு இடமா இருக்கும், இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, உங்களை எங்கே இருக்கணுமோ அங்கே கொண்டாந்து நாட்டுனதுக்கு பிறகு மறுபடியும் பிடுங்கிட்டு போகிறதுக்கு பார்க்கக்கூடாது. ஏன் போகிறதுக்கு பார்க்கக்கூடாது? அதான் நாட்டிட்டார. அதுதான் அதுக்கு பிறகு எந்த ஒரு செடியோ மரமோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வச்சாச்சுன்னா அது மறுபடியும் வேர் விட்டு வருவதற்கான கால அவகாசங்கள் அதிகமாகும். ஒரு மரம் இருக்குது, செடி நல்ல செடி, நல்லா வளர்ந்த மாதுளை செடி நல்லா வந்துடுச்சு, நல்லா காயெல்லாம் காய்ச்சிருக்குது. ஏன்னா அந்த இடம் தேவைங்கிறதுனால அப்படியே அடியோடு எடுத்து வேறு இடத்துல வச்சோம். அது வச்சு நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேலேயாவது இருக்கும். இது வரைக்கும் மறுபடியும் அந்த மாதிரி காய் காய்க்கவே இல்லை. அப்போ அதனுடைய தன்மையெல்லாம் மாறி மறுபடியும் புதுப்பிச்சு தான் மறுபடியும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே போல் எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி வைக்க முடியுமானா இல்லை. கர்த்தர் நமக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டாந்து வச்சாருன்னா அங்கே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, நம்முடைய சபை தூரமாக இருக்குங்க, அதனால் அவ்வளோ தூரம் எப்படி போகிறதுங்க? இல்லை இல்லை, எவ்வளோ தூரம் பிரயாணிக்க வைக்கிறாரோ 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கே போய் பலி செலுத்துகிறார். விறகெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பையனை தூக்கி கையும் காலையும் கட்டி தகன பலிக்கு பலிபீடத்து மேலே வச்சுட்டேன்னா இவ்வளோ பொறுமையை யோசிக்க முடியாதுல்ல. ஆச்சரியமான விஷயம். தூக்கி வச்சுட்டு கத்தி எடுக்கிறதுக்காக கையை நிட்டுறாரு. ஆண்டவரே பதறி போனார். ஆபிரகாமேன்னு கூப்பிடலை. எப்படி கூப்பிட்டாருங்க? ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. வேகமாக அவசரமாக கூப்பிட்டாரு. இந்த பையில விட்டா என்ன பண்ணிடுவான் போல, போட்டுருவான் போல் இருக்க. ஆண்டவர் மேலே அவ்வளோ ஆசை. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். குழந்தை பிறக்க 100 வயசில் தான் குழந்தை பிறக்கும்னா பொறுமையோட காத்திருக்க எனக்கு முடியும். 120 வயசில் என் பையனை ஆண்டவருக்கே தகன பலியாக செலுத்த முடியும்னா பொறுமையாக அதை செலுத்த முடியும். 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் அதை நீ செய்யணும்னா அதுக்கு சந்தோஷமாக செய்ய முடியும். அதில் பாருங்கள், வேலையாட்களெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அம்மட்டும் போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம்னு சொல்கிறார். திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நம்பிக்கை இல்லைன்னா, அந்த நம்பிக்கையில் பொறுமையாக இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்க முடியாது. அந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையில் பொறுமையும் இருந்த காரணத்தினால தான் அந்த பரீட்சையில் ஜெயிக்கிறதுக்காக ஆபிரகாம் தைரியமாக போகிறாரு. அல்லேலூயா. இந்த வரலாறுகளை எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் எனக்கும் அந்த பயிற்சி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பொறுமையாய் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்புகிற நம்பிக்கையில உறுதியாய் பொறுமையாய் இருந்தால் நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தை செய்தே தீருவார். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா என்ன இருக்கு பின்னாடி? ஒரு ஆடு கொம்பு மாட்டிக்கிட்டே இருக்குது. என்ன அற்புதமான விஷயம்! விசுவாசத்தில் வரக்கூடிய அந்த பரீட்சையில் நமக்கு இருக்கிற பொறுமை எவ்வளோ பெரிய ஜெயத்தை தருது பாருங்கள். எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த ஆடு வந்திருக்கோம் தெரியலையே. எப்போ அதில் கொம்பு மாட்டியிருக்கோம் தெரியலையே. நீ வீட்டில் இருக்கிற ஆட்டையே ஒரு ஆள் பிடிச்சி அதை கொண்டு வந்து கட்டி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இது எங்கே இருக்கிற ஆடு? காட்டில் இருக்கிற ஆடு. நீங்கள் ஆடுன்னொன்னு சாதுவாக நினச்சிடக்கூடாது. அதை பிடிச்சி கொண்டு ஏதாவது பண்ண முடியுமா காட்டில் இருக்கிற ஆட்டை? அப்போ ஆபிரகாம் அதை பிடிச்சி கொண்டு வந்து பலியிடக்கூடிய அளவுக்கு அது அத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும். எத்தனை நாள் இருந்துச்சோ தெரில. இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான விஷயம்.
அதுவும் சரியான ஆடாக கர்த்தர் கொடுத்து அதை மிக அற்புதமாக அந்த காரியத்தை செய்தார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விசுவாசம் மிக முக்கியம். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, பிசாசை ஜெயிக்கிற, மாம்சத்தை ஜெயிக்கிற, நமக்குள் உண்டாகிற இச்சையை ஜெயிக்கிற. ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை பெறணும்னா விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறவங்களா இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல. ஆபிரகாம் மறுபடி தன் பையனோட திரும்பி வந்தார், வீட்டுக்கு போனார். இந்த கதையை ஆபிரகாம் போய் சாராள்கிட்ட சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பார், கட்டாயம். ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு சொல்லியிருப்பார். அந்த அம்மாட்ட சொல்லும்போது அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? மனசு திக்கு திக்கு திக்குன்னு இருந்திருக்காது. அட படுவாய் மனுஷா, இப்படி ஒரே பிள்ளைய கொண்டு போய் என்ன சொன்னிச்சோ தெரியாதுங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதுதான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார்னா அவ்வளோதான், ஒரே பாதையில் போகணும். எதை பற்றி என்ன செய்யக்கூடாது, கவலையப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நாங்கள் இங்கேருந்து புது வருஷத்துக்கு திருக்காட்டுப்பள்ளிக்கு தான் போவோம். திருக்காட்டுப்பள்ளிக்கு போவோம். இப்போது நான் இங்கே வந்து இருக்கிறேன். போகலான்னு இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கேருந்து வந்துட்டு போவேன். இப்போ நியூ இயருக்கு நான் எல்லோரும் சேர்ந்து போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். நான் இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னா, மனசுக்குள்ளே போகணும்னு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியல. போகணும்னு தோணுது. ஆனால் எல்லார்ட்டையும் நான் முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணுறது? நான் பார்த்தேன், போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். நேராக கிளம்புனேன். ஆண்டவரே, என்கிட்ட காசு கிடையாது, காசே இல்லை, ஆனால் போகணும். மனசு என்னை போகணும்னு தோணுது, உணர்த்தி கொண்டே இருக்கிறனால என்னால் கிளம்பிட்டு ஒருத்தட்ட போய் சொன்னேன். அவர் சொன்னார், எப்பயுமே அவர் தான் வந்து பஸ் ஏற்றி விட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அப்படி போகிறவர். கம்பெனியில் வேலை செய்கிறார். போய் பார்த்து சொல்லிவிட்டு சரி போயிட்டு வாங்கன்ட்டார். நான் மட்டும் வந்துட்டேன். இன்னொருத்தரை பார்த்து சரி நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன். அவர் கேட்குறாரு, ஐயா பணம்லாம் இருக்குதா? இருக்கு என்கிட்ட. டிக்கெட்டுக்கு போன போதுமான பணம் இல்லை. பணம் இருக்காது தானே கேட்குறாரு. இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஐயா அப்படிங்கிறாரு. எனக்கு வர்ற பரிச்சை பாருங்கள். அப்புறம் என்னாச்சு, இல்லைங்கய்யா ஒரு தடவை கேட்கல, 3 தடவை கேட்குறாரு. 3 தடவையும் பதிலை சொல்லிவிட்டு புறப்பட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டில் போய் நான் நிற்கிறேன். எதுவும் பேசலை. பஸ்ஸெல்லாம் வருது போகுது, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். ஆண்டவரே, காசு இல்லாமங்க போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தால் எப்படி போகிறது? சோத்திரம் பண்ணிகிட்டே நான் பாட்டு நின்றுட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. நான் இப்போ சொல்கிறேன், அவர்கிட்ட நானாக பேச மாட்டேன் ஆண்டவரேன்றேன். அவர்கிட்ட நானாக பேச மாட்டேன், நான் அமைதியாக நின்றுட்டே இருக்கேன். நேரம் ஆகுது. ஆக அவர் டக்குன்னு என்னை பார்த்துட்டார். அவர் என்னை பார்த்துட்டார். என்ன தங்கவேல் பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க பிரதர் அப்படி சொன்னேன். எங்கே போனீங்க? ஊருக்கு வாங்க அப்படின்ட்டு. அவர் அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவருடைய மனைவி இன்னொருத்தவங்க யாரோ வராங்க. 3 பேர் உட்கார சீட்டில் ஏறி உட்காந்தாச்சு. எங்கே போகணும்? தஞ்சாவூர் போகணும். போகும்போதே கரெக்டாக இப்போ அவர் டிக்கெட் எடுக்க போகிறாரு. இப்போ இல்லைங்க நான் சொல்லலை, அமைதியாக இருந்தேன். அவர் டிக்கெட் எடுக்கிறாரு. திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போய் இறங்குறேன். ட்ரெயினில் திருச்சியிலேருந்து ஏறி பூதலூர் போய் பூதலூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து எனக்கு அப்போ எல்லாம் ரொம்ப 1 ரூபா 2 ரூபா 50 பைசா 25 பைசா அதெல்லாம் உண்டு. அப்போ அதில் மிச்சம் காசு இருக்குது. அங்கே போய் சர்ச்சில் பார்க்குறேன், ஒட்டரை அடிக்கலை, சுண்ணாம்பு அடிக்கலை, நியூ இயருக்கு தேவையான எந்த வேலையும் நடக்கலை. அப்போ எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் பாருங்கள். நம்ப வச்சு அவர் வேலையை செய்ய வைக்கிறார் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக அன்றைக்கி நடத்தினார். இதை ஏன் உங்கள்கிட்ட குறிப்பாக நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உறுதியாய் பொறுமையாய் இருக்க வேண்டும். அந்த பரீட்சையில் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆபிரகாமை போல நாம் ஜெயிக்க வேண்டும். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அவர் இருந்த காரணத்தினால்தான் அவர் யார் என்று இப்பொழுதும் கருதப்படுகிறார்? விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று போற்றப்படுகிறார். விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம்.
அப்படியெல்லாம் நமக்கு மாதிரிகளை பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கும் போது நாம் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஹல்லேலூயா. பொறுமை ரொம்ப முக்கியம். பூரணமாக என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். என்னத்தை தருவார் ஆண்டவர்? ஞானத்தை தருவாரு. ஞானத்தை எப்படி தருவாரு? ஞானத்தை எப்படி தருவாராமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் என்ன செய்கிறவருங்க? முழுசா, கொஞ்சமா இல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் நமக்கு மிக மிக அவசியம். ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்படின்னா ஆண்டவருக்கு எல்லாத்திலையும் பயந்து நடக்கணும், பொல்லாப்புக்கு விலகணும். இதுதான் நமக்கு மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் நமக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார். நிச்சயம் ஞானத்தை நமக்கு தருவார். அந்த ஞானம் தான் நம்மளை வாழ வைக்கும். ஞானம் எதுக்குங்க நமக்கு தேவை? நமக்கு ஞானம் எதுக்கு தேவை? ஒரு பிரதர் இப்படி சொன்னார். எங்கள் வீட்டம்மா சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். என்றைக்குமே வீட்டம்மா வைக்கிறது வீட்டுக்காரருக்கு பிடிக்காது தான். ஆனால் அதே வெளியிலேருந்து யாராவது சாப்பிட்டாங்கன்னா இவ்வளோ அருமையாக வச்சுருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. ஞானம் நமக்கு என்ன வேணும்? குழம்பு வைக்கிறதுலேருந்து அத்தனைக்கும் தேவை என்னங்க? ஞானம். எல்லாத்துக்கும் தேவை ஞானம். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, என்ன வேணுங்க? ஞானம். ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப அற்புதங்க. ஒரு நாள் ஒரு பனியன் கம்பெனி வச்சுருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப பாம்பு மாதிரி ஒன்று கிடந்துச்சு. பாம்பான்னு பார்த்தா இல்லை, பனியன் பீஸ். அதை அப்படியே முறுக்கி அதில் நூலெல்லாம் கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி சாயம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பிரித்து எடுத்தால் என்னவா இருக்குது? ஒரு டிஷர்ட் அல்லது ஒரு அந்த ரவுண்ட் நெக்கு ஒரு பனியன். ஆனால் அது அவ்வளவா பண்ணுறாங்க. எவ்வளவு நுணுக்கமாக எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தயாரித்து கொடுத்தாங்க. அதனால தான் திருப்பூர் ஸ்பெஷல் பனியனில் இந்த மாதிரி ஆடைகள் தயாரிக்கிறதுல முன்னணியில் இருக்குது. இதுக்கும் என்ன தான் தேவை? ஞானம்தான் தேவை. இதெல்லாம் அழகாக செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு ஞானம் வேணும், வேலை செய்கிறதுக்கு ஞானம் வேணும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு என்ன வேணுங்க? ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு எப்படி தருவாரா? அதை தான் அழகாக சொல்லியிருக்கு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதனால் ஞானம் படிக்கிறவங்களுக்கு தான் வேணுங்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க தன்னுடைய கடைசி நிமிட உயிர் மூச்சு வரைக்கும் தேவை ஞானம். அல்லேலூயா. ஞானம் ரொம்ப முக்கியம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தை கொண்டு அல்லது விசுவாசத்தினால் ஞானத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நாம் தைரியமாக நிற்கும் பொழுது நமக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். அந்த விசுவாசத்தினால் நமக்கு தேவையான ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆனாலும்
நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் எப்போ எப்போ நமக்கு வந்து பலன் கிடைக்காதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நல்லா கவனிச்சுங்க. ரெண்டு மனதோட நாம இல்லாதபடிக்கு ஒரே மனமாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஞானம் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுவதையும் பொல்லாப்பை விட்டு விலகுவதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 29வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. நல்லா கவனிங்க. விசுவாசிக்கணும்னு சொல்லலாம், விசுவாசிக்கலாம், நம்பலாம், எல்லாம் இருக்கலாம். பாடம் உங்களுக்கு இருக்குன்னா ஏற்றுக்குவீங்களா? பாடம் உங்களுக்கு வரும்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கும் அருளப்பட்டிருக்கு? பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க. அவரோடு கூட பாடுபட்டால்தான் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த பிலிப்பியரில் நீங்கள் பாருங்கள், 21வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எவ்வளோ தைரியமாக பிலிப்பு பட்டணத்துக்கு, அங்கே இருக்கிற சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் பாருங்கள். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. என்னவா? தேகத்தை விட்டு பிரியும் போது யாரோட நம்ம இருப்போம்? கிறிஸ்துவோட கூட இருப்போமா? அதுக்கு எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது சபையாகிய உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினாலே என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வார்த்தைக்கு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து
உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். எதுக்காக நான் இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாருன்னா, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும். விசுவாசத்தினால நமக்கு அநேக நன்மைகள் வர வேண்டும், அதில் சந்தோஷம் உண்டாகணும். அதுக்காக தான் ஊழியக்காரனாகிய நான் இருக்கேன்னே சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! ஹல்லேலூயா. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் நல்ல கவனிங்க, விசுவாசத்திற்காக கூட போராடி. எதுக்காக போராடணுமா சொல்லுங்க? எதுக்காக போராடணும்? விசுவாசத்துக்காக போராடணுமா? போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று. அப்படின்னா என்னங்க மருளாதிருக்கிறீர்கள்னா? பயப்படாமல் இருக்கிறீங்க. எதுக்குறாங்க? பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு. லேலுயா. நம்மளோட யார் இருக்கா? நம்ம ஆண்டவர் இருக்காரு. மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது யாரு கெட்டு போகிறதற்கு? நீங்கள் மருளாதிருக்கிறது உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. எதுக்கும் நாம் பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நல்லா சொல்லுங்கள். நம்ம எதுக்கு பயப்படக்கூடாது? ஆமாம். அதனால் பயப்படாமல் கடை வாங்குவேன்னு வரிசையாக கடன் வாங்கி வைக்கக்கூடாது. அதை சொல்லலை நான். அல்லேலூயா. நம்ம எதை சொன்னாலும் எதையாவது ஒன்று தனக்கு சாதகமாக எடுத்துகிட்டு போகிற ஆளாக கூட்டமாக நம்ம இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனம் தேவை. ஸ்தோத்திரம். இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. எனக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு போராட்டம் உண்டுன்றாரு. எந்த போராட்டம் வந்தாலும் நாம் எதில் நிற்கணும்? வெரி குட். எதில் நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். எதில் நிற்கணும்? இன்னொரு முறை எதில் நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியே முழங்கால் படிட்டு, ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்கள் நாம மகிமைப்படும்படி எங்களை வழி நடத்துங்க. அந்த 8 நாளும் மிக சிறப்பாக எங்களோட இடைப்பட்டீங்க. அதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வருகை தாமதிக்குமாதால் மீதி 2 நாட்களும் எங்களுக்கு அற்புதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இதோ வந்திருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஏற்று வழி நடத்தை காத்துக்கொள்ளுங்க, கிருபை கொள்ளட்டும். ஏற்று நடத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கும், உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், உங்கள் ஆண்டவரே வார்த்தைப்படி நாங்கள் நம்புகிறோம். அந்த பையனுக்கு நீங்கள் நல்ல சுகத்தை தந்துடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த பையனுடைய சரீரத்தில் இருக்கிற பயம், ஜுரம், தீகள், காய்ச்சல் எல்லாம் நீங்கி போய் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். சுகபல நடத்த கொடுத்து சாட்சியானத்துக்கு அற்புதம் செய்ய ஆசீர்வதிங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.